Hi viewers, good evening. இது எக்ஸலன்சி ரமா எக்ஸலன்சி. ஸோ இது உங்கள் ரமா பிரைம் எக்ஸலன்சி. ஸோ மகாபாரதத்தில் ஒரு பேசப்படாத ஒரு கதையை தாங்க பார்க்க போகிறோம். சக்திகா குட்டி விளையாடிட்டு இருக்காங்க, அதான் வேற ஒன்றும் உள்ள டிஸ்டர்பன்ஸாக இருக்கா. ஸோ சித்தா என்ற ஆக்சுவலாக நம்மளுடைய அர்ஜுனன் வந்து இருப்பார் இல்லையா, அர்ஜுனன் வந்து பெண் வேடமிட்டு இருப்பார். ஸோ அதே மாதிரி ஒரு நாட்டில் வந்து ஒரு பொண்ணு வந்து ஆண் வேடமிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல அர்ஜுனனுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்தா என்ற பெண் சித்தாராதனன் பால்கனி அப்படின்றது அர்ஜுனனுடைய பேருங்க. பால்கனின்றது அர்ஜுனனுடைய பேரு. அங்க இருந்து ஒரு ஓலை வருது கிருஷ்ணருக்கு. ஆல்வேஸ் அதாவது குழந்தைகளை வந்து ஸோ அர்ஜுனனும் அந்த பால்கனியும் சித்தாரதன் ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தையே பிறக்குது. எப்பயுமே அர்ஜுனன் அந்த குழந்தை கூடயே அதிகமான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாருங்க. ரொம்ப அதிகமான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாரு குழந்தைகளோடைய. அவர் ராஜான்றதை மறந்துட்டு அவர் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அப்போ அங்கே இருக்கிற அந்த பொண்ணுக்கும் சரி, ஏன்னா அந்த பொண்ணு வந்து ஆண் வேடமிட்டு இருக்கிறார். பல வருடமாக ஆணாக இருக்கிறதுனால அவனுக்கு ஆணுடைய ஹேபிட்டும் அந்த நேச்சரும் வருது. இந்த சைடு வந்து அர்ஜுனனுக்கு வந்து பெண் வேடமிட்டு இருப்பதால் ஒரு பெண் ஆனவள் எப்படி தன்னுடைய குழந்தையை வந்து நன்றாக பாவித்துக் கொள்வாளோ, நன்றாக பார்த்து கொள்வாரோ, லவ் அண்ட் கேரோட அர்ஜுனன் வந்து இருக்கான். ஸோ எல்லாரும் வந்து சொல்கிறாங்க, இவை வந்து ஒன்றும் வந்து வேலைக்காகாது, அதாவது சண்டைக்கெல்லாம் போக மாட்டான், இதுலேயே வந்து இவ மூழ்கிட்டான்ட்ட. அப்போ வந்து ஒரு ஓலை வருதுங்க, ஒரு ஓலை வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னொரு நாட்டில் இருந்து அந்த இடத்துல வந்து போர் புரிய போகிறாங்க அப்படின்றது வருது. ஸோ உடனே அர்ஜுனனுடைய வருகை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் ஓலை அனுப்பியிருக்காரு. அதை பார்த்த உடனே அர்ஜுனன் வந்து கிளம்புறாரு. அப்போ வந்து அவரோட ஒய்ஃபும் சரி மித்த எல்லாருமே சொல்கிறாங்க, இல்லை அர்ஜுனன் வந்து போவான். ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்கிறாங்க, அர்ஜுனன் போவான், பாதிலேயே வந்து திரும்ப வந்துடுவான், ஏன்னா அந்த குழந்தையை விட்டுட்டு இவனால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் அர்ஜுனன் வந்து ரதத்தில் ஏறி உட்கார்ந்தவனே அந்த வில்ல பிடிச்ச அந்த காண்டிபத்தை வந்து பிடிச்ச உடனே அந்த குதிரையோட இதையும் பிடிச்சிட்டு காண்டிபத்தை எடுத்துட்டு அவன் போகிறப்ப அவன் வந்து தன்னை முழுமையான அர்ஜுனனாக காண்டீபனாக அவனை தன்னை பாவித்துக் கொள்கிறான். அப்போ அந்த நண்பன் வந்து குழந்தை விட்டு போகிறதுக்காக நீ அழலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதே மாதிரி நண்பன் வந்து கேட்குறான். அதே மாதிரி அங்கேயும் வந்து அதாவது அதை சொல்கிறாங்க, என்னன்னா உறவின் முறையை அறிந்ததால் தான் நான் பிரித்து சென்று கடமையை முடித்துவிட்டு திரும்புவேன், தொடரும் என் உறவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக என் உறவு தொடரதான் போதும், என் உறவுலாவது முடிய கிடையாது. குழந்தையை விட்டுட்டு போகிறேன்னா ஒரு போருக்காக போகிறேன், போயிட்டு நல்லபடியாக வந்து நான் பார்த்துக்குவேன். அது யாருக்குமே மனசு வந்து சமாதானம் ஆகவே மாட்டேங்குது. என்னடா இது, இந்த அளவு குழந்தையோட அட்டாச்சாக இருந்தானே, இப்போ தாமரையிலே தண்ணீர் போல அவன் விலகி போறானே அப்படின்றத சொல்றாங்க. ஸோ அதுதாங்க ரிலேஷன்ஷிப், சரிங்களா? நம்ம ஃபேமிலியில் எவ்வளோ வேணாலும் அட்டாச்சாக வந்து இருக்கலாம், ஆனால் அது நம்மளுடைய கடமையை எப்பொழுதும் பாதிக்கக்கூடாது. அதுதாங்க இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு டேக் ஹோம் மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எந்த அளவு வேணாலும் ஃபேமிலியில் நம்ம அட்டாச்சாக இருக்கலாம், பட் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்மளுடைய கடமையை எப்பொழுதும் நாம் தவறக்கூடாது என்பதுதான். குழந்தைகளோடு இருக்கலாம், கணவனாரோடு இருக்கலாம், மாமனார் மாமியாரோடு, தன் பெற்றோர்களோடு, தன்னுடைய அண்ணன் அக்கான்ற உறவின் முறைகள் எதா வேணாலும் இருக்கலாங்க. ஆனால் என்ன பண்ணக்கூடாதுன்னா, நம்மளுடைய கடமையை ஒருபோதும் நாம் தவறக்கூடாது. கடமையில் நாம் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் தாமரையிலே தண்ணீர் போல இந்த உறவுகளிடமிருந்து அந்த நிமிடத்தில் நாம் இருக்க வேண்டும். மீண்டும் அதில் வந்து நம்ம கனெக்ட் ஆகிக்கிறோம். இதுதான் இன்னைக்கு டேக் ஹோம் மெசேஜ். ஸோ பாய் வியூவர்ஸ், பாய்.